ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க மகிழ்ச்சியா இருக்கும் சந்தோஷமாக நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கின்றேன். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு ஒரு வார்த்தை நினைப்பட்டுகிறார். ஒருவேளை நாம் யார் இடத்துல எப்படி கேட்க வேண்டும், அவரிடத்துல ஞானத்தை கேட்கலாம். ஒருவன் உங்களில் ஞானத்தில் குறைவனாக இருந்தால் அதை கர்த்தரிடத்திலே கேட்க அவர் நினைப்பட்டுகிறார். அப்போ அவர் நமக்கு நம்முடைய கூப்பிடுதலை கேட்டு அதற்கு பதில் தருவார். ஒருவேளை ஞானம் மட்டுமல்ல, எதுல நீங்க குறையா இருக்கீங்களோ, ஒருவேளை உங்களுடைய வியாபாரமா இருக்கலாம், உங்களுடைய ஊதியமா இருக்கலாம், ஒருவேளை உங்களுடைய அங்க பணிகளிலே உள்ள செயல்பாட்டுல இருக்கலாம், இல்லைன்னா ஒருவேளை நீங்க படிக்கின்ற படிப்பில் உள்ள ஞானமா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் சரி, நீங்க கர்த்தரிடத்துல கேட்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களுக்கு அதை இன்றைக்கு நினைப்பூட்டுகிறார். நீங்கள் கர்த்தரிடத்துல கேட்கும்போது நீங்க யாரா இருந்தாலும் சரி, அவர் யாவருக்கும் சம்பூரணமாய் செய்கிறவர். அவரால் யாரையுமே அவர் பார்சியாலிட்டி பார்த்தோ இல்லைன்னா பாகுபாடு பார்த்தோ அவர் குறையோ நிறையோ நினைக்காதவர். என்கிட்ட என் மகன் என் மகள் கேட்கிறார், நான் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் செய்கிறவர். அவர் நமக்கு தந்தருவார். எனவே கர்த்தரிடத்துல நாம் யாவற்றையும் கேட்டு நம்முடைய தேவைகளை கர்த்தரிடத்துல கூறி அதற்குரிய பிரதிபலனை பெற்றுக்கொள்ளும். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.